ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பபிலாஷ். எஸ், இட்ஸ் யுவர் பிடிஜி. நானே தான். 2026 என்னென்னமோ வந்துருச்சு. ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. அதான் இதா விஜய் சிஎம் ஆனார். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திக்கிறான்னு தெரில, என் வீடியோ மட்டும் வரவே இல்லை. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது கைஸ். இன்றைக்கி என்ன சொல்கிறது, அம்மா நீங்கள் எல்லாம் யோசிக்கிறதா ஒவ்வொரு நாளும் ஒரு ரீசனை சொல்லிடுறாடான்ட்டுன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன் கைஸ். பட் ஒரு வேலைனால என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியலை. இந்த லெவல் டெவலுங்கிறது வந்து செம்ம கேம் ஒன்று. நான் அயன்மேன் கேம் ஒன்று போடுறேன்னு சொல்லியிருந்தேங்க. அது வந்து பிபி அதில் விளையாடுறது ஒன்று, ப்ளே ஸ்டேஷன் மாதிரி. அது ஸ்டோரி மூட்னால எனக்கு கொஞ்சம் ஓலைவல் நான் போகிறேன் கைஸ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கேம் பிளேலாம் மேக் பண்ண கஷ்டம். நான் முடிஞ்சளவு போட பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம இந்த லெவல் டெவல் விளையாட பார்க்குறோம். எத்தனையோ பிளேயர்ஸ் இதை விளையாண்டு தோத்துட்டாங்க. முடிச்சிருப்பாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த கேமை முடியும். யா, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. யா, கேமுக்குள்ளே இறங்கிட்டோம். ஃபஸ்ட் லெவலே என்ன பயங்கரமாக இருக்க போகுதுன்னு தெரில. ஓடுறோம், நமக்கு நேராக தான் இருக்குது ஃபினிஷிங் லைனு. இது தான் கைஸ், இப்போ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் இந்த கேம் ஃபுல்லாகவே நம்மளை ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. இப்போ கணக்காக நாங்கள் போனதுக்கு பிறகு நின்றுடணும். இப்போ போயிடணும், அவ்வளோதான். இது வந்து சிம்பிள் 1வது லெவல். அடுத்தடுத்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அதுதான் கைஸ். பட் பேசிக்கலி நான் ஒரு ப்ரோ பிளேயர், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் வந்து தப்பிக்கிறது சோழி முடிச்சு. யா, நான் செய்யப்பட்டேன். உண்மைத்தான் ஒத்துக்கிறேன், என்ன பண்ணுறது. கேம் கொலைதான் நமக்கு. டேய் என்னடா, நான் ப்ரோ பிளேயரா, மடிங்கடா. நான் எப்படி பார்ப்பறேன். சிம்பிள் கைஸ், ஈஸி. ஆள் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. என்ன ஸ்டெப் எடுக்க விடல. ஐயா, ஓகே, அப்பா வந்துட்டேன். ஃபைனல் அந்த லெவலில் முடிச்சாச்சு காய்ஸ். கண்டுபிடிச்சிட்டேன். இவன் எனக்கு வெளியே கொடுத்து விட்டான். எப்படி? ஆனால் அப்படித்தான் காய்ஸ். நான் வந்து தோக்குற மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்று போட்டேன். அப்போ தானே நான் அடுத்த லெவல் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ 2வது லெவலுக்கு போக போகிறோம். ஸ்பைக்ஸ் லெவல் பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை. இதுதான் அந்த அதிர்றது. ஓகே, கிரிஞ்சு பண்ணுறாங்க காய்ச்சிங்க. ஐயோ, நான் எவ்வளோ பெரிய கேமர், எவ்வளோ கேம்ஸ் விளையாண்டேன். ஆனால் இந்த கேம் மாதிரி ஒரு கொடூரமான கேம் இல்லைன்னு எத்தனையோ பிளேயர்ஸ் சொல்கிறாங்க. அது காரணம் என்னான்னு தெரில. இதுதான் காரணம்னு இப்போ இறங்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைஸ். அது வந்தோடனே நான் நினச்சேன் சரி முடிஞ்சுட்டுன்னு பார்த்தா ஃபைனல்லே வச்சுட்டாங்க நம்ம காப்பு. ஓகே, இதில் அப்படி பார்த்தீங்களா, அது நம்ம பிரெயினை யூஸ் பண்ணணும். கத்தாரவே இல்லையே. நோ, தப்பாக இருக்குண்ணா. நோ, அப்போடா. ஓகே கைஸ், உங்களுக்கும் இதை ப்ளே பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பயங்கரமான கஷ்டமான ஹார்ட் லெவல் கேம்ஸ் பிடிக்கும்னா, ஆஃப்லைன்லேயே அதுவும் ப்ளே பண்ணணுன்னா போயிட்டு லெவல் டெவல் கேம் சர்ச் பண்ணுங்கள். வெறும் 44 MB இருக்குது. கேம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ வந்துட்டேன், பயங்கரமாக இருக்கும். விளையாண்டு பாருங்கள். ஒரு வார்த்தை பேசிட்டு கொஞ்சம் பெரிய மனுஷன் பேசி முடித்தா அழகாக போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக விட்டுறக்கூடாது கைஸ். வந்துடும் தான் சொன்னேன், ஓடிடணும். நமக்குன்னே ஒரு வைங்க. உங்கள் வாழ்க்கையில் பல டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா, ஒரு கேமை விளையாண்டு நீங்கள் டிப்ரெஷனை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கேமை திருப்பி விளையாண்டிங்கன்னா டிப்ரெஷனுக்கு உள்ளாயிடுவீங்க. டிப்ரெஷனே ஆகி கடைசியில் செத்துடலாண்டா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு செத்தே போயிடுவீங்க. தான் டிப்ரெஷன் ஆகி கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா, இதுக்கு மேலே வாழணும்னு தோணுச்சுன்னா தான் அப்படி தான். நான் நகரவே இல்லை, அதுக்குள்ளே அனுப்பி விட்டேன். அவன் பட்டுக்கும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா யூ கேன் டை ஈஸிலி. இல்லைங்களா, அதெல்லாம் ப்ரோ பிளேயர்ஸாக இருக்கணும். அங்கிட்ட எங்கிட்ட இருந்தால் போயிட்டுருக்கணும். அப்போ கைஸ், ஏய் எனக்கு கொஞ்சம் பிரெயின் வேலை செய்யுது. எனக்கு கொஞ்சம் விளக்க அடே
எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. ஐயோ. ஓகே நின்றணும். ஸ்டாப். ஓகே ஜம்ப் ஜம்ப். ஓகே அது என்னது காயின்ஸ் அங்கே காயின்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஓகே வாங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே போவோம். டிங் 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 டிங். இதுதான் யாருமே பணத்துக்கு பின்னுக்கு போகாதீங்க. பணத்துக்கு பின்னுக்கு போனீங்கன்னா அப்படியே ஓடி இந்த வாக்கில் கீழே வந்துடுவீங்க. அதுக்குன்னு எடுக்காமையும் போகக்கூடாது. சில காயின்ஸை எடுத்துடணும். இப்போ நான் எதுக்கு விழுந்தேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே ஓகே அப்பா அந்த கோயின்ஸ் எதுவுமே வேலை இல்லை, சும்மா வேறு கோயின்ஸ் வச்சுருக்கீங்க. ஓ மை காட் டெக்னாலஜியா. பட் அங்கே 2 மட்டும் கோயினாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏய் நான் ஏன்னா உழுவுறேன். அடே ஆவா நான் கோயின்ஸே தேவை போங்கடா டை. இது என்னது ஃபினிஷிங் லைனா கோயினா, ஃபினிஷிங் லைனா கோயினா. காசு முக்கியம்னு சொன்னேன் கைஸ். பட் நம்மக்கிட்ட ஒன்று இருந்துச்சுன்னா அதை விடக்கூடாது. சம்டைம் இந்த ஃபினிஷிங் லைன் கூட ஃபேக்காக இருக்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் கைஸ் நான் உங்கள் எல்லாரும் காட்டினேன் எப்படின்னா. இப்போ நம்ம வந்து காசு பின்னுக்கு போகக்கூடாது. அதான் உங்கள் காட்டை வந்து இப்போ நான் வந்தேன். உங்கள் எல்லாரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ் முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன்ட்டேன். என்னன்னா நான் உங்கள் எல்லாரையும் ஹாப்பி பண்ணுறதுக்காகத்தான், உங்களுக்கு டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காகத்தான் நான் டிப்ரெஷனாகி இந்த கேமை விளையாடி இல்லாத டிப்ரெஷனை ஏற்றி ஒரு கேம் ப்ளே வீடியோ போடுறேன். பட் நீங்களாம் எனக்கு செய்ய வேண்டிய சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் கமெண்ட்டு தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் தருது. ஸோ அந்த 3 வேலை கமெண்ட் லைக் சப்ஸ்கிரைப் இதை மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் யா கேமை கண்டினியூ பண்ணுவோம். அரே பகவான் அரே இல்லை புரியல நாடி இது. ஆப்பாடா அது வந்து இன்விசிபிள் பிளாட்ஃபார்மா கைஸ். அப்போ அது கோயின் இல்லையா பொம்மா. அப்போ அதில் காலை வச்சிடக்கூடாது. உய் ஐயோ ஐயோ கைஸ் 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 நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போ. எஸ் கான்சென்ட்ரேட் ஓவர்லோடட் போயிட்டேல. ஓகே என்னண்ணா ஏய் ஓ மாற்றி வேலை செய்யுது கைஸ். இங்கிட்ட எழுத்துனா லெஃப்ட்டில் எழுத்துனா ரைட்டில் போவேன், ரைட்டில் எழுத்துனா லெஃப்ட்டில் போவேன். ஓகே நம்ம விளையாட வரல. அவ்வளோதான் லெவலா நடா. ஏ மாற்றி எழுத்திட்டே நல்லா சும்மாவே இந்த கேம் கஷ்டப்பட்டு தான் விளையாடுவேன். இது வேறையா அவ்வளோதான். அரே ஓகே ஐயோ ஆண்டாவா. ஓ இப்போ நான் ஜம்ப் பண்ணல, இது ஜம்ப் பண்ணுது. எப்படி கேம் கிரியேட்டர் மண்டையில் இருக்க மூளை என் ஃப்ரெண்டு மாதிரி போல கைஸ். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். இப்போ சரியாக வேலை செய்யுது. இல்லை இப்பயும் போங்க தான் வேலை செய்யுது. ஓ இப்படி அப்படி ஓ இப்படி ஓ இப்படி தான் கைஸ். என் ஃப்ரெண்டு மாதிரி தான் இந்த கேம் கிரியேட்டர் வந்து அவனே என் ஃப்ரெண்டே அவனை ஒரு ஐன்ஸ்டீன் நினச்சிக்குவான். அந்த மாதிரி ஒரு இந்த கேமை க்ரியேட் பண்ணியிருக்கான். எவ்வளோ பயங்கரமாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான் கேமை. அதுவே விளையாண்டு டிப்ரெஷனை குறைக்கணும். இந்த கேமை விளையாண்டா டிப்ரெஷன் சும்மாவே வந்துடும். யாரும் ட்ரை பண்ணாதீங்கன்னு டிஸ்க்ளைமர்லாம் கொடுக்கல. ஆனால் ட்ரை பண்ணக்குள்ள கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்க. எல்லா கேம்லையும் கடைசி தடவை சரியாக இருக்கும். இதெல்லாம் நடுவில் வந்து கொடுக்குறீங்க. ஐயோ ஆண்டவா. ஓகே நல்ல I'm pro guys, I'm just pro. எனக்கெல்லாம் தெரியும், நான் வந்து காண்டி பிடிச்சிருவேன். சிம்பிள் ஈஸி. பாருங்க ஒரே ஜம்ப்பு டாய். இல்லை ஒரே ஜம்ப் இல்லை, அங்கிட்டு போயிட்டு நான் எனக்கு தெரியுங்க, நான் தெரியும், நான் தான் ப்ரோ பிளேயர் கைஸ், எனக்கு தெரியும். ஐயோ ஷோ காய்ஸ், இதெல்லாம் மாஸ்டர் மூவ். இதெல்லாம் அதனால விளையாட சான்ஸே இல்லை. எனக்கு சொன்னேன் இந்த மாதிரி சிம்பிள் ஒழுவுக்குள்ள அதெல்லாம் விழுகாமல் இருப்பேனா சம்திங்.
எனக்கு ப்ரோ சென்ஸ் இருக்கு. டேய் என்ன பயமுறுத்தி தாண்டா அந்த கேம் ஜெயிக்கிறான். ஐயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஓடக்கூடாது. நான் எதுக்கு குச்சேன்? டேய் என் மைண்டை ஹேக் பண்ணிட்டான்டா. டேய் இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஓகே நெக்ஸ்ட் லெவல் ஸ்ப்ரிங்ஸ் ஜம்ப்பு. இது நல்லா இருக்கு. ஓ மை காட், நல்லா இருக்கு பட் எனக்கு நல்லா இருக்கு. என் கை மட்டும், என் மூளை ஒன்று சொல்லுது, என் கையை ஒன்று செய்யுது. சம்திங் இஸ் ராங். பார்த்தீங்களா, நான் ஜம்ப் பண்ணியிருந்தேன்னா மேலே போய்ட்டு அடிச்சு சொல்லிட வேண்டியதுதான். செவாலை தாவுடா தாவு. தாவி சாக்க சொல்ல, அந்த பிளாட்ஃபார்முக்கு போக சொன்னேன். அப்படி நோ தப்பா இருக்குண்ணா. நைஸ். இப்போ குதிக்கணும் ஆனால் அங்கே நிற்கணும். இப்போ நான் வந்து அது இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் கைஸ் காட்டினேன், இப்படி தான் செய்யணுங்கிறதுக்காக. அதனால தான் அங்கே செத்தேன், மற்றபடி எனக்கு தெரியாமல்ல. ஓகே நெக்ஸ்ட் லெவல் ஜம்ப்பு. என்னடா புடிக்கிட்டு போயிடுச்சு, அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் புடிக்கிட்டு போயிடுச்சு, ஸ்ப்ரிங் மட்டும் இருக்கு. ஓகே யா, நான் வந்து பார்த்து குதிக்கேன். டாய் மீண்டுமா டாய். அப்பா வந்துட்டு கார்கிட்ட. ஐயோ மீண்டுமா. ஓகே ஃபைனல் கைஸ். இதில் நான் முடிக்காட்டி நான் ப்ரோ இல்லை. நான் இனிமேல் என்ன ப்ரோன்னு சொல்ல மாட்டேன் இதில் நான் முடிக்காட்டி. அப்பாடா நல்ல வேலை முடிச்சிட்டேன். ஓகே ஓகே, நான் இதை சொல்ல போன கேம் தான் சொன்னேன். இதுவே எனக்கு இப்போ தான் புதுசு. டேய் ஏய் எல்லாம் ஒரே ஓட இருக்குவாங்கடா, என்னடா பேட்டர்ன் மாறி வரீங்க. மேத்ஸ் டீச்சரோட பயங்கரமாக இருக்கீங்களா. ஐயோ அதாங்க இன்னொரு விஷயம், அங்கே எல்லா ஸ்கூல்லேயும் ஒரு மேத்ஸ் டீச்சர் இருப்பாங்க. மேத்ஸ் சார் இருப்பார், அவர் மேத்ஸ் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு கேட்பாங்க. நான் சரி தப்பாகவும் இருக்கும், இப்படி தான் இருக்கும். அவங்க சொல்கிற ரூட் படி பார்த்தோன்னா சுற்றி போயிட்டு எப்படி பார்த்தாலும் பிள்ளை ஏதோ விழுகும். அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதே நம்ம செய்கிற ரூட்டில் போனாலும் இப்படி பிள்ளையாக போய் விழுவோம் சொன்னேன். இன்னும் தான் அந்த மாதிரி ஒரு மேத்ஸ் டீச்சர் இருப்பாங்களா, அவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட மேத்ஸ் டீச்சரை. உங்கள்கிட்ட ஸ்கூலில் இருக்க பயங்கரமான மேத்ஸ் டீச்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சிம்பிள். போர்ட்டல் இது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உருவாக்குனது. நான் தான் கைஸ் இது வந்து இது போட்டு வச்சேன். நான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு நான் தான் ஐடியா கொடுத்தேன். ஆனால் அவர் அதை மாற்றி வச்சிருக்கிறனால அது கீழே போயிடுச்சு. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் விழதான் செய்யும். ஓகே ஃபுல் கான்சென்ட்ரேட் கைஸ். ஜோக் மூடு இல்லை, சீரியஸ் மூட். ஆறுகிட்ட மாவனே வந்துட்டேன், நல்லா ஃபினிஷிங் லைனுக்கு. ஐயோ பிளாட்ஃபார்ம் ஒன்று பிடிக்கிட்டு போகுது. ஆண்டி பிடிங்கிச்சா ஆண்டி. ஐயா டாய், இதுக்குள்ளே நான் எப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்? இல்லை எனக்கு புரியலை. 3 4 5 இதுக்கு போயிட்டு கணக்கா கூச்சு. ஆறாவது போகக்கூடாது. 1 2 3 4 5. ஆண்டி பிடிங்கிச்சா ஆண்டி. டாய் 6 கடுப்பேத்துறாங்க பைலோட். 5 6 இப்போ தலா குதிக்கூடாது, நிற்கணும். ஐயோ 1 2 3 4 5 6 இப்போ நில்லு மணி யாருக்கிட்ட. அவ்வளோதான் சிம்பிள். முதல்ல இந்த போட்டில் கொடுத்துருந்தா நாங்கள் போயிருப்பேன். நான் பண்ணுற மென்டல் டார்ச்சரில் இல்லை எனக்கு புரியல. டாய் என்னை வச்சு காமெடி பண்ணலையே.
ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசிக்ஸ் கைஸ். இப்போ நான் வந்து இதில் இல்லை, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓகே, இதில் குதிக்கணும், இதில் குதிக்கணும், இப்போ இதில் குதிக்கணும். ரைட்டில் குதிச்சா சங்கு, லெஃப்டில் குதிச்சாலும் சங்கு. ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது, அப்படியே குதிச்சாலும் சங்கு தான். ஓகே, இதுக்கு போயிடுவோம். எஸ், இதுக்கு வந்துடுவோம், இதுக்கு வந்துடுவோம். நோ. ஓகே, அந்த இங்கே ஒருத்தன் போய்கிட்டு இருக்கா பாருங்க கைஸ், அவன் ஃபேக்கு. அவனை மட்டும் நம்பக்கூடாது, கீழே இருக்கவங்க மட்டும் தான் நம்பணும். இப்போ என்னன்னா இங்கிட்டு போயிடணும். கொஞ்ச இடத்துல பதவிட்டு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஸ்கேல் இதை என்ன அந்த ஃபுட்ரோல் மாதிரி வச்சு போட்டுமா என்னன்னு தெரியல. என்னடா நெட் ஆகிட்டு போனான் இவன். அழுத்திட்டு ஓடிடுமா? ஓ, என்னடா இது பனியா மீக்கா? ஐயோ காய்ஸ், இது மார்வலஸ் காய்ஸ். ஜிடிஏ கேம் உருவாக்கினே கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்க மாட்டான் இவன். யாரா இவன்? சரி, இப்போ எனக்கு ஒரு லாஜிக் மிஸ்டேக் ஒன்று இருக்குது. அவ்வளோ உயரம் வந்துட்டு எப்படி அந்த இதுக்குள்ளே போனான், கேட்டுக்குள்ளே? அவன் என் கண்ணுக்கே தெரிலடா, எலி குஞ்சு சைஸில் இருக்கான்டா. அவன் என்ன ஆண்ட் மேன மாதிரி இருக்கான். கன்ஃபார்ம் எலி குஞ்சே தான். வந்துட்டேடா. இப்போ இவனுக்கு வயசு சுரக்காத்த போல வர்றங்க இருக்கேன். இப்போ வருவான் எல்லாம் நடுவில் பாருங்க, இங்கே பாயிண்டில் ஒருத்தன் குட்டி போய் ஒருத்தன் ஓடிப்பான். சுரக்காத்த போல வர்றேன்டா. ஐயா என்னாடி இது? இப்போ பாக்க சுரக்காத்த போல வர்றான்டா. ஓ, ஓகே 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 கண்டுபிடிச்சு எப்படி வந்துட்டோம்ல. இதெல்லாம் ப்ரோ கைஸ், வந்துட்டோம்ல. இதுதான் என் ஃப்ரெண்டு கைஸ். இந்தா பாருங்க, என்ன ஏன் பேர் தான் இல்லை, பேரை சொன்னால் பாவம் கவலைப்படுவான். இவன் என் ஃப்ரெண்டு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்படி இந்த சைஸில் தான் இருப்பான். எந்த ஓட்டையில் வேணாலும் பூத்து போயிடுவான். அதான் போயிடுவான். இந்த கேமில் என்னட்டு ஸ்கூல் மேட்ச் யாராச்சும் இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் என் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியும். அவங்களாம் யோசிச்சு பார்த்துக்குங்க. நிக்லேஸ் தான், பவிலாஸ் ஃப்ரெண்டு தான், அவனையும் யோசிச்சுக்குங்க. இப்போ இதில் எப்படி போகணும்? இது வந்து இதை யாரை சொல்லலாம்? என் கிளாஸில் கேர்ள் ஒன்று இருக்கு கைஸ். வேற சொன்னால் அதுவும் பாவம். அந்த கேர்ள் ரெடி. அங்கிட்ட ஒரு பட்டன் ஒன்று இருக்கு, அது என்னன்னு செக் பண்ணி ஆகணும். இப்போ அது என்னன்னு எனக்கு தெரியாட்டி வேறு மண்டை குழப்பம் வேணுமே கைஸ். என்னென்ன தெரிஞ்சுக்கணுமே. போகக்கூடாது, அந்த பட்டன் அழுத்த முடியலை. சரி, ரைட் விடுங்க. ஐயோ நிக்லேஸ், ஒழுங்கா வாடா. சரி கைஸ், பேரை சொல்லிட்டேன் மச்சான், மன்னிச்சுக்க மச்சான். எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ஜோக்கிங் தான் மச்சான், மற்றபடி கோச்சிக்காத. வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தானா நீ எப்படி லைக் பண்ண மாட்டேன்னு தெரியும். என்ன திரடா சொன்னேன்ட்டு வந்து சண்டை தடிப்பேன். இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஜோக்கு தான் சொன்னேன். சரியா, நீ அவ்வளோ மெலிவாக இருக்குன்னு சொன்னேன் மச்சான், மற்றபடி இருக்கணும்ல. சரி கைஸ், நம்ம கேம் பிளேல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். என்ன அது இது? ஓகே 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 நம்ம ஓடணும். அப்பா வந்துட்டேன். ஓகே, இப்போ இதில் எப்படி போகணும்? இது நாங்கள் நைட்டாக ஓடினா கூட பரவாயில்ல. ஓ ஓ ஓ ஓ ஓ பட்டன் கேம் கைஸ். இந்த கொரியன் சீரிஸ் ஒன்று இருக்குது. பட்டன் அழுத்திக்கிட்டே இருக்கணும், நமக்கு தேவையான சாப்பாடுலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பட்டன் அழுத்திக்கிட்டே இருக்கணும், அடுத்த பட்டன் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் தேவை. சரி, கொஞ்சம் இருங்க, வரேன் ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ நான் இதை எப்படி செத்துருவேன், கொஞ்சம் இருங்க, 1 மினிட். ஓ, அதையும் போயிடாது. ஓகே, இல்லை இந்த கேம் ரொம்ப ட்ரோல் பண்ணுவோம். அதான் நம்ம செய்ய தேவையில்லாத ஆணி ஒன்று புளிக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு நினச்சி பண்ணேன். தேவையான ஆணி தான்.
இந்த சின்ன இடத்துக்குள்ளே இவ்வளோ வச்சுருக்கானா இந்த கேம் கிரியேட்டர் வேறு லெவல் கைஸ். இப்போ வந்து நம்ம போகிறோம் டோர்ஸுங்கிறதுக்கு. இது என்ன ரொப்ளாக்ஸில் டோர்ஸ் மாதிரி திருப்பி போய்கிட்டு இருக்கணுமா? ஓகே. இல்லை இப்போ இவ்வளோ நேரம் பிளாட்ஃபார்ம் நகர்ந்துச்சு, ஸ்ப்ரிங் வந்து பறந்தோம், நம்ம பறந்தோம், யார் யாரோ பறந்தாங்க. இப்போ இது அவ்வளோ இல்லை, நீ போகிற கேட்டே பறந்துடும். ஓ சாமி வேற. ஆமாம், டோரே பறந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் டாய் நீ போய்கிட்டே இருக்கக்கூடாது, ஒன்று மட்டும் தானே போகணும். இது பிறகு தான் டஃப்பாக இருக்க போதுன்னு விளங்கிடுச்சு கைஸ். எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஆத்தாடி ஓடிட்டேன்ல. இது என்னது இது? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த வந்துட்டோம்ல. நாங்களாம் ஸ்பைக்லேயே ஓடுவோம். ஸ்பைக் ஷூ போட்டு எல்லோரும் ஓடுவீங்க, நாங்களாம் ஸ்பைக்லேயே ஓடுவோம். ஐயா போடா அப்போ வந்துட்டு. ஓகே, இப்போ என்ன கைஸ், ஓட வேண்டியதுதான். சூறக்காத்த போல வர்றான்ட்டு ஓடிக்கிட்டே இரு. நீ பாட்டுக்கு ஓடு, நீ ஓடு கபிலா, அதுவும் கலங்குறவன். நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இரு. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் தானே கைஸ், திடீர்னு ஒன்று வாங்கி போகிறேங்க நடுவில். ஏன்னா இப்போ சாதாரணமாக இந்த கேமோட வாய்ப்பே இல்லை, ஏதாச்சும் ஒன்று வரும். இந்தா சொன்னேன். எப்படி அது ஸ்பைக்ஸ் இல்லையா, டிரான்ஸ்பேரண்ட், சும்மா உள்ளுலை டமீபா வாங்குற மீ தான். சவுண்ட் எஃபெக்ட் கேட்குதுன்னு தெரியல, நல்லா இருக்குல்ல. டைங் டைங் டைங். இந்த கேம் கைஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. சுபா இந்த கேம் கைஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எப்படின்னா சொல்கிறது, முந்தைய காலத்தில் தாத்தா நம்ம இவங்கெல்லாம் சின்ன சின்ன ஃபோன் வச்சுருப்போம், குட்டி ஃபோன்லாம். அதில் நம்ம கேம் விளையாண்டுருப்போம். நோக்கியா அந்த மாதிரி ஃபோன்லலாம், பழைய சாம்சங் ஃபோன்லலாம் கேம் விளையாண்டவங்களுக்கு தெரியும். பழைய குட்டி சாம்சங் ஃபோன்லாம் அதில் இந்த மாதிரி தான் கேம் இருக்கும். சிங்கு சிங்குன்னு குளிச்சுக்கிட்டு. இப்போ மனுஷன் இல்லை, கேட்டு நான் தான். எப்படி எப்படி கேம் கிரியேட்டர் ஹெட்ரிக் லெவல். இவனெல்லாம் விட்டு ஜிடிஏலாம் கிரியேட் பண்ணி விட்டா அவ்வளோ தான், ஜிடிஏ பில்டிங்லாம் பறந்துடும். ஐயா கைஸ், இப்போ வந்து பபிலா சுட்ட எக்ஷன் மூட பார்க்க போறீங்க. என்னன்னா பேசாமல் ஓட போகிறேன். இதுக்கு பிறகு சீரியஸ் மூட். இப்போ பாருங்க கைஸ், எப்படி தான் சீரியஸான என்னடா அதே லெவலில் விட்டு ஜாய். இப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கிட்டு போனாலும் செத்துருவேன், இப்படி போனாலும் செத்துருவேன், இப்படி போனாலும் செத்துருவேன். எப்படி அதே குழப்பிட்டே. ஐயோ காய்ஸ், அம்மா சாமி, ஜஸ்ட் மிஸ்ஸு. என்ன தம்பி, என்ன ஏம்மா, என்ன பெரிய வேணா நீ? முந்தா பெருசாகடா, முந்தா பெருசாகடா டே, முந்தா பெருசாகடா டே. இல்லைண்ணா முட்டாத்தானா பெருசாகுது, நீ ஏன்னா அப்படி பெருசாகிற? ஓ ஒக்கோடு. கீழே வந்தா பெருசாகுவான், மேலே வந்தால் சின்னதாகுவான். டே உங்க லொஜிக்கலாம்டா. நீங்களாம் இங்கே இருக்க வேண்டியவங்க இல்லைடா, உங்களாம் நாசால சேர்த்து விடணும்டா. இந்த கேம் கிரியேட்டர் யாருன்னு தெரில. ஓஹோ ஓ ஓ ஓ ஓ ஓ ஐயோ 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 காய்ஸ், இவனை துரத்துறான் காய்ஸ், இவனை துரத்துறான். அங்கிட்டு இருந்து வருவானே. ரெடி சொன்னேன். டாய் நீ எங்கிறதுடா வந்த? ஓகே 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 हो गया हो गया हो गया हो गया हो गया. ஓடு 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 ஓடே ஓடே. யார்கிட்ட பிடிஜினா ஃப்ளவர்னு நினச்சிங்களாடா, ஃபயர்டா அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் எங்கே போகணும்? ஐ திங்க் கைஸ் நான் இந்த பாக்ஸு கூடயே ட்ராவல் பண்ணணும். ஏலே டேய் 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 டேய், அது வந்த மாதிரியே இது வந்துருக்கலாம் தானடா. என்னடான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டு ஒன்று சொன்னா நான் என்னத்தடா விளையாடுறது? ஐ கைஸ் இப்போ என்னடா அந்த கோர்னரில் போய் நான் நிற்கணும். மற்றப்ப கேம்
ஓகே தானே கைஸ்? என்னண்ணா ஓகே இப்போ இதால் வரணும், புரியுதா கைஸ்? இப்போ வந்து இப்போ எப்படி வரணும், அப்படியே போகுதா? ஓகே இப்போ இங்கே கணக்காக வரும், இந்த டைம் குதிக்கணும். அவன் என்ன கொண்டு போய் விட்ருவான், அவ்வளோதான், சிம்பிள். ரைடு போகிற மாதிரி இப்படியே ஃப்ளப்பினா ஃப்ளப்பி டிஸ்கன் தெரில என்னன்னு தெரியல. ஐயோ என்னடா இது? ஹேய் அந்த ஃப்ளப்பி கேம் கைஸ், இதுவுமே அந்த பழைய கேம் என்ன. நாங்கள் கொஞ்சம் முடிச்சுட்டு பேசுகிறேன். மேலே அடிபட்டுறக்கூடாது, கீழே அடிபட்டுறக்கூடாது. ஆனால் கணக்காக ஒரு நடுவில் ஒரு பேர்டுன்னு போயிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கடைசி அந்த லெவல் முடியக்குள்ளே கூட சூப்பர் மேரியோவில் வருவார் 999 அப்படின்னா எத்தனையோ 99,999 3 போகிற அளவுக்கு வரக்குள்ள அந்த கேம் வந்து முடியும், ஸ்கோர் முடியக்குள்ள. அந்த பேர்டு வந்து அடிப்படாமல் பறந்துக்கிட்டே இருக்கணும் இடையில. அந்த கேம் மைத்தது. எந்த பக்கம் அழிச்சுனாலும் ஒரு பக்கம் தான் போகிறான். ஓகே 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 டூயிங் கிரேட். அடே அது என்னடா பறக்குறான், நான் தான்டா பறக்கணும், நீ பறக்கக்கூடாதுடா. ஐயோ லெவலு நீ பறக்காத. அயன்மேன் ஃபீல் வருது கைஸ். அப்படியே அயன்மேன் மாதிரி அப்படியே பறந்து போயிடுறேன். இப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே, முடிச்சிருவேனா? அப்பாடா. ஆண்டவா கர்த்தரே, பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உங்கள் நாமம் நச்சிக்கப்படுவதாக. இந்த அப்பாவி பிள்ளையை மன்னித்து இந்த லெவலை முடித்து டக்குன்னு இந்த லெவலை கேம முடிக்க விடுங்க கடவுளே. இதில் நான் எப்படா போவேன், எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க. அப்படி போனாலும் நீ செத்துவான், இப்படி போனாலும் நீ செத்துருவ. விடாம அழுத்து. இது என்னால் முடியாது. எப்படி முடிக்கப்படுறது இல்லையே, முடிக்காது வேற ஒரு அசிங்கமாக போயிடும். ப்ரோ கேமரா அது இதுன்னு. அடே ஓகே கான்சன்ட்ரேட். ஓகே நான் பேச மாட்டேன், கான்சன்ட்ரேட்டாக விளையாட முடிச்சுட்டு வரேங்க. கிரேட் எஸ்கேப் செம்மையாக முடிச்சேன் அந்த கேம். இது ஐ திங்க் ஐ கேன் ஃப்ளை. இது அந்த கேம் மாதிரியே தான், அந்த பேர்ட் மாதிரியே வாழ்ந்துக்கிற வேண்டியதான். நோ 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 இப்படி பண்ணக்கூடாது. திஸ் இஸ் வெரி ஹார்ட் ப்ரோ. கடைசி வரைக்கும் போனேன்டாரே. அரே பகவான். நான் ரெடினா பரவ பாட்டு பாடுனா எல்லாரும் அழுதுருவீங்க தெரியும். நான் பாட்டு பாடினா ரொம்ப கேவலமாக இருக்கும், அதனால நான் போயிட்டேன். எப்படியாச்சும் நல்லா பாட்டு பாட மாட்டேன். டே கீழே மட்டும் ஒன்று எடுத்துடுங்கடா. ப்ளீஸ்டா ப்ளீஸ். எப்படி நான் கைக்கிறேன் கிழங்க போகிறல, நான் பைத்தியமே நான் பாட்டு கச்சிருக்கேன். இப்போ வந்த மாதிரியே அதிலே வந்துட்டேன்னா போதும் கைஸ். ஐ திங்க் ஐ கேன் டூ இட் நவ். போடி வந்துட்டேன் அப்போ ஃபைனலி. அப்பா நான் ஏன் இவ்வளோ ப்ரெஷர் ஆகுறேன்னா கைஸ், இந்த கேமை நீங்கள் எல்லோரும் விளையாண்டு பாருங்கள். இந்த லெவல் வரைக்கும் வந்து விளையாண்டு பாருங்கள். விளையாண்டுட்டு கேம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வித் த ப்ளூ கலர் ஹார்ட். இந்த ப்ளூ கலர் ஹார்ட்டுங்கிறத ஷோ பண்ணுறதுக்காக தான் தப்புக்கடியும் கீழே உண்டு, மற்றபடி உண்டு. விட்டா உளுந்துடுறாயா இவன். ஹார்ட் கோர் மேக்ஸிமம் லெவல் கைஸ். என்னால் முடியல. கடவுளே 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 கடவுளே
நோ, உன்னை விட மாட்டேன்டா டேய். நான் ஷேடோ ஃபைட்டு இருடா வரேன். விட மாட்டேன்டா டேய். ஒன்ஸ் மோர் டைலாக். நான் ஷேடோ ஃபைட்டே முடிச்ச வேண்டாம். எனக்கு தெரியாதா இந்த கேம்? எனக்கு கலாய்க்கிறான்டா இவனே. நான் ஷேடோ ஃபைட்டே முடிச்ச வேண்டாம். எனக்கு இந்த கேம் பெண்ணா நான் வாய் பேசக்கூடாது அவ்வளோதானே. எப்படி பேலந்து வந்தேன் பார்த்தீங்கன்னா கைஸ் ரூஃப் டாப்பில். அதான் இவன் வந்து எனக்கு கலாய்க்கிறான். நான் பேசுகிறத எனக்கு விளங்குது. நீ பேசுனேன்னு ஒன்று போக விட மாட்டேன்டியே அப்படிங்கிறான். ஓ யாருண்ணா நீ? எனக்கு ஒன்று தெரியும். நீ தானே ஸ்பைடர்மேன். நம்ம ஸ்பைடர்மேன் கைஸ். இவர் தான் நம்ம ஸ்பைடர்மேன். எப்படி ஸ்விங் அவர் வெப் விட்டு போவார். இவர் வெப் விடாமல் போகிறாரு. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ தள்ளிட்டால வந்துடுவே. அதெல்லாம் சிம்பிள். இந்த கேம் பண்ண கொடுமைக்கு இதெல்லாம் சின்ன விஷயம் வேண்டாம். என்னை மென்டலி டிப்ரெஷன் ஆக்கிட்டாங்க இந்த கேம் மூலியமா. டிப்ரெஷன் ஓவர்லோடட். தெரியும். ஐ நோ இட். ஐ நியூ இட். இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும்டா. நோ ஓகே, ஐ திங்க் ஐ டூ இட். ஓகே, ஃபாஸ்ட்டாக செய்யணும். we want to do it very fast. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. இந்த இதில் இல்லை ஃபாஸ்ட்டாக இல்லை. அதில் ஃபாஸ்ட்டாக செய்யணும். நோ பறக்க மாட்டீங்க நீ. இன்னும் வெப் ஃப்ளூயிட் முடிஞ்சா இல்லை பறக்கலாம். ஓகே 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 டாய் என்னடா சைடுக்குள்ள இருந்தெல்லாம் பறக்கிற? நீ ஸ்பைடர்மேன் நான் ஒத்துக்கிறேன்டா. நான் இப்படியெல்லாம் பறக்காதா அப்படி இருந்தாடே. ஓகே 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 போடுற வேண்டிய எப்படி சைடு கலை பண்ணுவே. சைடு கலை மாரியா. டாய் நீயாடா அப்படி பண்ண? ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேம் ப்ளே மூவ் பண்ணும். எப்படி நீ உன்னால் போன நான் பின்னால் வரேன். நீ எந்த பக்கம் போனாலும் நான் வருவேன் அப்படின்ட்டு வருது. காய்ஸ் நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கணும் காய்ஸ். இது வேற ஒரு கொடுமைடா. ஐயோ கன்றாவி கரும். ஓகே ஐ திங்க் வி வாண்ட் டு டூ திஸ். முடியலை. தாடி என்ன உடம்பி அங்கங்க பச்சை நரம்பி. ஏன்டா என்னையவே குறி வைக்கிறீங்க? அப்படி நான் என்னடா டெரரிசம் மேலே பார்த்தேன். என் ஃப்ரெண்டு கூட அப்பப்போ சர்ச்சு பக்கம் போயிருக்கேன் ஒரு வேலைக்காக. அது ஒரு தப்பா? இப்படியா கொடுமைப்பட்டது ஒரு சின்ன பையில முடிச்சு? ஐயா ஐயா ஆண்டவா. ஓடே அப்போ என் ஃப்ரெண்டையும் நான் விளையாட சொல்கிறேன். அவன் தானே என்னை சர்ச்சுக்கு இழுத்துட்டு போனா. மச்சான் இந்த கேம்ல நீ பார்க்குற இவ்வளோத்துக்கு காரணம் நான் கடவுளை கர்த்தரை கும்பிட்டு பார்த்தேன். ஆனால் அவரே என்னை வச்சு செய்கிறேன். காரணம் நீ தான்டா. இந்த கேம் என்னை எவ்வளோ கொடுமைப்பட்டுறது காரணமே நீ தான். ஏன்னா நான் சர்ச்சுக்கு போயிட்டு தேவையில்லாத கூட வேலை பார்த்தனால தான்டா என்னை எப்படி பார்க்குறேன். அது கடவுள். நீ என்ன பண்ண நீ எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணணும் உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஸோ நம்ம பண்ண தப்பு. அதுக்காக இப்போ கிட்டத்தில் நம்ம பேச்சாச்சுக்கு திருப்பி கும்பிட்டு வந்துடுவோம் மச்சான். அதுக்காக காய்ஸ் என் ஃப்ரெண்டுக்காகலாம் நான் சர்ச்சுக்கு போகாமல் இருக்க மாட்டேன். எத்தனை தடவை வேணாலும் போய். யார் பழியோ யார் பிழையோ யார் ஓகே ஓகே சும்மா செத்து பார்த்தேன். ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போர்.
இன்னும் நான் அடிக்கடி அவனா தள்ளிக்கிட்டு போகிறான் ப்ரோ. இங்கே பாருண்ணா டைம் பாட்டுக்கு போகிறேன். எப்படி இவர் வந்து ஸ்கேட்டர் அப்படியே சரிக்கிட்டே போவார். சரி ஆனால் ப்ரோ கைஸ் நான் வந்து ஃபெயில் ஆனாலும் திருப்பி விளையாடுவோம்ல. திருப்பி அடே ஃபினிஷிங் லைனுக்கிட்ட வந்து எதை வச்சு செய்யாதீடா புரியுதுடா பாவண்டா. ஐயோ வச்சா என்னை காப்பாத்துடா. எங்கடா போன நிக்லேஸ், நீ என்னை குடும்பப்படுத்துறாங்க மச்சான். நீ மட்டும் போய் பக்கத்தில் வந்து வேடா நிக்லேஸ் மச்சான், வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க. நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்த உன்னை இந்த கேம் விளையாட விட்டு சாவடிப்பேன்டா. அதான் எனக்கு மெயின் வேலையாக இருக்கும். ஐயாவை வச்சு செய்கிறாங்க நீ மத்தனே. பறந்தேன், பறக்கக்குள்ளே கத்துனாங்க. இப்போ நான் எங்கே போகணுன்னே தெரில. ஏய் என் மேலே உங்களுக்கு அப்படி என்னடா கோவம்? ஓகே இந்தா நான் உழுக கணக்காக போகக்குள்ள அது வருது. நான் கணக்காக உசுரை சேவ் பண்ணிக்கணும்னு வரக்குள்ள அது வர மாட்டேங்குது. எப்படி அப்பா பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே. ஐயா ஜாய் என் மேலே அப்படி என்னடா கேம் கிரியேட்டர். கொஞ்சம் கேம்ஸை ட்ரோல் பண்ணி விளையாண்டுருக்கேன். உண்மை இல்லைன்னு சொல்லல, அதுக்காக இவ்வளோவா? அடே இதெல்லாம் வழுக்குதுடா. அது பிளாட்ஃபார்ம்னா என்னையாடா ஊற்றி வச்சுருக்காங்க. மேலெல்லாம் வைப்ரேட் ஆகுது கேமில். எப்படி சூப்பர்மேன் லேண்டிங், இது டோனி ஸ்டார்க் லேண்டிங். இப்போ ஸ்பைடர்மேன் லேண்டிங் கொடுப்போம். ஓகே அயன்மேன் லேண்டிங். ஓகே காய்ஸ் ஐயா வந்துட்டேல சவாரியா டக்குனு பிடிச்சிட்றா கேமை. நல்லா நைஸு அவ்வளோ டக்குலாம் ஒன்று நான் இவன் ஓட மாட்டானா. நோ இப்போ என்கிட்ட ஓடணும் நான். இது நல்லா இருக்கு. ஓகே குதிச்சிட்றா கைப்புள்ள. அப்பா ஓகே இப்போ எப்படின்னா நான் ஸ்பீடாக போகணும். எஸ் இந்த பட்டன் அழுத்தணுன்னா எனக்கு ஸ்பீடு ஒன்று வந்துடும். இப்போ நான் வந்து இப்படியே ஓடணும். ஐயோ நான் என்னடா இது ரேஸ்காரை கூட வேகமாக போகுது. யாரும் கவலைப்படாதீங்க. F1 கார்லாம் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேமுக்குள்ள வந்து ஓட்டுங்க. சுங்க போயிடுது. எவ்வளோ வேகமாக போகலாம் பாருங்கள். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளாஷை விட ஸ்பீடாக ஓடுறான். எப்படி இது என்னெல்லாம் பண்ண போதோ இல்லை எனக்கு புரியல. இல்லை நான் அப்படியே நான் பண்ணியிருக்கேன். வந்துட்டேன். ஐ டிட் இட். ஐ கேன் டூ இட். எப்படி ஸ்பைடர்மேன் கைஸ் சொன்னேன். ஸ்பைடர்மேனு எப்படி அவன் பாட்டுக்குவோம். டே ஓகே அடிப்பட்டு செத்துறேன். நைஸு. இது கொஞ்சம் வேகமாக போகணும். எஸ் ஸ்பைடர்மேன் வெப் ஸ்விங்ஸ். எனக்கே தெரில. போகும் வழி தெரியாமல் தனது இடத்தை நாடி ஹீரோ இருந்து கொண்டிருக்கும். நோ ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா கைஸ் இப்போ நம்ம உழுகக்குள்ள இந்த பக்கத்தால் நம்ம போகணும்னு நினச்சா எப்பயுமே தப்பாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி போகக்கூடாது. இப்படி வந்து விளாட்டுக்குள்ள இப்படி போனோம்னா நம்ம கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னும் ஃபினிஷ் பண்ணல. யாரும் சந்தோஷப்படாதீர்கள். ஆனால் இது மற்ற கேம்ஸோட ஒப்பிடக்குள்ள லேஸ் தான் கைஸ். எனக்கு புரியல. சத்தியமாக புரியல. அப்படின்னா எப்படா போகுது? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் செய்யல் மாடாடே. இது
நான் கஷ்டம்டா டேய். ஓகே. கைஸ் கடைசி கைஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவர். நோ இல்லை நான் முடிச்சிடுவேன், முடிக்காமல் இருக்க மாட்டேன். பட் கொஞ்சம் லேட் ஆகும், தான் பிரச்சனை. கொஞ்சம் இல்லை நல்லாவே லேட் ஆகும், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓகே மாட்டிக்கினேன். ஓகே இங்கே ஒரு கெப் ஒன்று இருக்குது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அவனா ஒரு கெப் ஒன்று கொடுத்துறா, நீ நூப்புடா நீ போயிட்டு வா அப்படின்ட்டு. ஓகே இப்போ என்னன்னா கைஸ், நான் இந்த லெவலை முடிச்சுட்டு வரேன். டேய் அவன் செத்துட்டான்டா. ஃபைனலி கைஸ் ஒரு வழியா பல போராட்டங்களுக்கு பிறகு முடிச்சிட்டேன் லெவலை. ஐயா மேக்கர் மைக் கைஸ். ஐயா ரைட்டால் போனால் சம்பவம் இருக்குது, லெஃப்டால் வந்தால் ரைட்டுக்கு வருவேன், அப்போ உனக்கு சம்பவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. முட்டா பையலே மூதேவி நாயன்னு சொல்கிற அளவுக்கு இப்படி இருக்கணும் இந்த கேமை நான் யோசிக்கவே இல்லை. அதை ஒரு இன்ட்ரோ ஒன்று இருக்கும் ஒரு கேமில், படம் ஒன்றில் அப்படி தான். இப்படின்னா ஹீரோ ஓடுவான், அந்த இது கார்ட்டூன் ஒன்று அப்படி தான். ஹீரோ இங்கிட்டு ஓடுவான் அங்கிட்டு வருவோம், அப்படியே இப்படி போனால் அங்கிட்டு வந்து ஒரு எலியும் வரும், ஐயான்ட்டு ஓடுவான் இப்படி. பட் கேம் கிரியேட் உண்மையிலே நைஸ் கைஸ், சூப்பராக செஞ்சுருக்கான் கேமை. குத்தம் சொல்கிற அளவுக்குள்ள கேம் நல்லாவே இருக்குது, செம்ம கேம். I'm just loving this game. Okay, now what? Okay, concentrate. இங்கிட்டு ஓடணும், மேலே பாயணும், இங்கிட்டு வந்தால் சங்கு இருக்குது, ரைட்டில் ஓடணும். இப்போ இங்கிட்டு ஓடணும், இப்போ இங்கிட்டு தான் ஓடியே ஆகணும். இவன் வருவான், இவன் நல்லவன், இவனை நம்பி போகாமல் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே இப்படி ஓடினா நான் செத்துருவேன் எனக்கே தெரியும். டாய் நீ அங்கிட்டால வருவேன்னு சொல்லவே இல்லையடா. ஓகே ஓடுறது தான் ஃபுல்லாகவே கைஸ். ஓடிப்பிடிச்சி விளையாடுவோமா, வாங்க அங்கிள்னு கூப்பிட்றோம். மீதான் வாங்க அங்கிள் ஓடிப்பிடிச்சி விளாட்லாங்கிற மாதிரி என்னை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இவன் என் மேலே அப்படி என்ன கோவம் தெரியல, கேம் கிரியேட் இருக்குது. உனக்கு என்ன கோவம் தெரில தம்பி, ஆனால் நான் கேம் லெவலில் முடிச்சிடுவேன் தம்பி. இப்போ என்ன கைஸ் பஸ் ஃபைட்டுக்கு வந்துட்டோம். அப்பா இந்த கேம் கிரியேட் பண்ண என்னோட சண்டையா? நோ எனக்கு புரியல. ஓகே ஓ மை காட் கடைசி வரைக்கும் இந்த லெவலை முடிக்க விட மாட்டான்னு நினைக்கிறேன். அரே இந்த லேஸ் தாங்க கைஸ். பஸ் ஃபைட்னா பயந்துருவோமா? 4 லெவல், 4 லெவல் அதை முடிக்க முடியாமல் முக்குறேன். எவ்வளோ லெவலை ஹேட் ஆஃப் ஃபைட்டில் கம்ப்ளீட் பண்ண வேணான்னு இதை முடிக்க முடியாமல் காட் பேசுகிறேன் மீண்டால். ஓகே பாப்பா ஏன் இங்கே போடுவியா பயந்துட்டேன். முடிச்சிட்டேன் கைஸ். ஐயா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறீங்க, இறங்கக்கூடாதுடா மாதிரி அதுக்குள்ளே அடிச்சுட்டு ஓகே. டேய் இங்கே போடுங்கடா. ஐயா ஓ ஓகே நான் வந்து அதை விட ஃபஸ்ட்டாக இருக்கும். எப்படி ஏல பசுபதி நோ. ஓகே இதுதான் பாஸ் ஃபைட் போல. இட்ஸ் ஓகே பாஸ் ஃபைட் மீட்டி இதுக்கு அவ்வளோ காமெடி அல்ல. என்னென்னமோ பேசுகிறேன் கைஸ், எனக்கே தெரிய மாட்டேங்குதுடா என்ன பேசுகிறேன். தப்பா இருக்குடா.
நோ மாஸ் வேலை காட்டினேன் இப்போ. எஸ் 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 இதே தான். ஐ கேன் டூ இட். நீ தான் பெரிய பருப்பாச்சே போய் காட்டுறா பார்ப்போங்கிற மாதிரி இருக்குது இந்த கேமு. அவன் பாட்டு கூப்பிட்டுருக்கான். அரே மயக்கம் வந்துச்சு. ஐயா நான் யாராச்சும் காப்பாற்றுங்கடா டேய். ஐயா போடா கைஸ். 3ஆவது ஸ்டேஜ் தான் சம்பவங்கிறது. சம்பவம் பண்ணுறான் என்னை வச்சு. இந்த கேமை விளையாண்டதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறதுக்கு நீங்கள் தான் பண்ண வேண்டியது. சரி பேசலை பத்து தரீடாடா பேசலடா. ஸோ ஓகே காய்ஸ், இந்த கேம்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ஒரு தடவை பண்ண தப்பு இன்னொரு தடவை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம திருப்பி தோத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ ஒரு தடவை பண்ண தப்பை இன்னொரு தடவை பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த கேமோட மோட்டிவேஷன். அதுபடி இப்போ நான் ஒரு வழியாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். யா ஐ டிட் இட் ஃபைனலி. எஸ் ஐ டிட் இட். காலை வச்சுட்டு ஓடிட்டுங்க. எங்கள் மீனே ஓடு 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 ஓட்டு ஓடு ஓடு. ஃபைனலி ஓகே காய்ஸ், டெலிபோர்ட் ஆகி நம்ம எங்கேயோ போகிறோம். டாய் என்னடா நீ தான் பொஸ்ஸா? உன்னை முடிச்சுட்டேன்னே. வெளியே போக விட மாட்டேன். பார்ட் 2ல் செஞ்சுக்கிறேன் உடனே. எஸ் காய்ஸ், இது தான் நான் சொன்ன லெவல் எப்படி வேணால் ஸ்பெல் பண்ணிங்க. ஃபைனலி எவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு லெவல் டெவலை முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் ப்ளூ கலர் ஹார்ட்டை டைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தீங்க தான் அடுத்த கேம் எனக்கு விளையாட முடியும். ஸோ ஹெல்ப் மீ கைஸ். இதுக்கு மேலே நமக்கு நிறைய இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 முடிச்ச பேர் தான் பஸ்ஸுக்கே போவோம். இப்போ தான் பார்ட் 1 முடிச்சிருக்கோம். பார்ட் 2ல் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் பபிலாஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வைக்கும் நான் உங்கள் பபிலாஸ். என்னாச்சு போங்கடா. It's the rise of the dragon.